எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு மதர் மார்க்கெட், யுஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து பயங்கரமா கீழ விழுந்திருந்ததுங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 727 பாயிண்ட்ஸ் டவுனு, டவ் வந்து ஒரு 890 பாயிண்ட்ஸ் டவுனு, S&P 500 வந்து ஒரு 155 பாயிண்ட்ஸ் டவுனுங்க. என்ன காரணம்னு நம்ம புதுசா சொல்ல தேவையில்லை. ட்ரம்ப் அவர்கள் தான் டாரிஃப் வந்து நான் போடுவேன் அப்படின்றாரு, அப்புறம் நான் போட மாட்டேன் அப்படின்றாரு, அப்புறம் ஒரு சில தளர்வுகள் அப்படின்றாரு, அப்புறம் புதன்கிழமையில இருந்து ஸ்டீல் அலுமினியம்க்கு 25% அடுத்த மாசம் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல. இதற்கெல்லாம் மத்தியில ரிசெஷனே வந்தாலும் நான் வந்து என்னுடைய முடிவை மாத்திக்க மாட்டேன். நான் வந்து அமெரிக்காவோட நல்லதுக்காண்டி தான் பண்றேன். ஸோ ஒரு வருஷம் 2 வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்சோம் அப்படின்னா நான் வந்து அமெரிக்காவுக்குள்ள எல்லா பணத்தையும் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக இதை வந்து பொறுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ரெசெஷனுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்மேன் ஷாக்ஸ், தென் ஜேபி மோர்கன் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு 12 மாசத்துல இருந்து ஒரு 15 மாசத்துக்குள்ள இதோட அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் விளையாண்டுகிட்டே இருக்கிறாருங்க ட்ரம்ப் அவர்கள். இது வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தும். நம்ம இதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தென் இந்தியா மேலேயும் ப்ரெஷர் போடுறாரு. டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க வந்து ரஷ்யால இருந்து நிறைய வாங்குறீங்க, யூஎஸ்ல இருந்து வாங்குங்க. அடுத்து ஜப்பான் நாட்டு சந்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படியே தெரிஞ்சதுங்க. ஒரு 235 பாயிண்ட் டவுன் க்ளோசிங்ல. அதை தொடர்ந்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோசிங்ல இன்னைக்கு ஒரு 37 பாயிண்ட் அப்புங்க, 22,493 சம்திங்ல இருந்தது. தென் பேங்க் நிப்டி ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேல டவுனுங்க கடைசியா நான் பார்த்தப்ப. முக்கியமா இதுக்கு காரணம் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க். இதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோங்க. அடுத்து கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 30 ரூபாய் விலை குறைஞ்சிருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8020ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு பார்த்தா கொஞ்சம் சரிஞ்சிருக்குங்க. 87.29 இந்திய ரூபாயா இருக்கு. பிரெண்ட் க்ரூட் 70க்கு கீழேயே தான் இருக்கு. இது மட்டும்தாங்க நம்மளுக்கு இப்போதைக்கு நல்ல செய்தி, கவர்மெண்ட்டுக்கு நல்ல செய்தி. 69.26 யூஎஸ் டாலரா இருக்குங்க. ஒரு பேரல் 159 லிட்டர். அடுத்து இன்னைக்கு அப்டேட் குள்ள போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு 27% கீழே இறங்கி இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். சமீபத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச காரணம் என்ன அப்படின்னா, போர்டு வந்து சுமந்த் அவர்களை எம்டிசியூவா கண்டினியூ பண்றதுக்கு 3 வருஷம் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணல, 1 வருஷம் தான் கொடுத்துருந்தாங்க. இது முதல் விஷயங்க. அடுத்து ஆர்பிஐ வந்து செப்டம்பர் 2023ல பேங்க்குக்கு ஒரு சில சுற்றறிக்கைகளை கொடுத்துருந்தாங்க. டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட அதர் அசெட்ஸ் அண்ட் லேபிலிட்டி பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ரிவ்யூ பண்ற ஸ்பேன் என்னன்னா கடைசி 5ல இருந்து 7 வருஷம் வரைக்கும் எடுத்துருக்காங்க. அந்த அதர் அசெட்ஸ் அண்ட் லேபிலிட்டிஸ்ல டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோல ஒரு சில டிஸ்கிரிபன்சிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா ஒரு 1550 கோடிக்கு பக்கமா இருக்குங்க. அதாவது அந்த கம்பெனியோட நெட் ஒர்த்ல ஒரு 2.35%. இப்போ ஷேர் பிரைஸ் குறைஞ்சதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, இந்த 1550 கோடி சொச்சம் இருக்கு இல்லையா டிஸ்கிரிபன்சிஸ், இது வந்து ஃபோர்த் குவார்டரோட ஏர்னிங்ஸை பாதிக்குமோ அப்படின்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும். இது ஒண்ணுங்க. அடுத்து பேங்க் என்ன சொல்றாங்க, கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி தென் கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் கவலைப்பட தேவையில்லை. முக்கியமா ப்ரமோட்டர் குரூப்ஸ் என்ன சொல்றாங்க, இண்டஸ்இண்ட் ஹோல்டிங்ஸ் மொரீஷியஸ், நாங்க பேங்க்கு தேவையான ஃபுல் சப்போர்ட்டை கொடுப்போம், கேபிட்டல் இன்ஃபியூஷன் தேவைப்பட்டா நாங்க சளைக்காம கேபிட்டலை இன்ஃபியூஸ் பண்ணுவோம், ஷேர் ஹோல்டர்ஸ் இதனால பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரமோட்டர் குரூப் பத்தி நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கன்சிடர் பண்ணாதவங்களுக்கும் எல்லாருக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். 1-2 கண்டிப்பா கன்சிடர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு அப்டேட்ங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வேவ் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனியோட எம்ஓயு சைன் பண்றாங்க. அதாவது சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பிவிசி பைப்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், பேக்கேஜிங், ஃபிலிம் இதெல்லாம் ரெடி பண்றவங்க. இவங்க வேவ் இன் இந்தியாவில் இந்தியாவோட பைப்பிங் பிசினஸை மட்டும் அக்வயர் பண்றதுக்கு இந்த எம்ஓயுவை சைன் பண்ணியிருக்காங்க. டீலோட ஒர்த் வந்து $30 மில்லியன். சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ற வேல்யூவேஷன்ல இல்லை, பட் நல்ல கம்பெனி, நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ், பிஇ 41ல இருக்குங்க, கடனே கிடையாது, 1 இயர்ல 16% கீழே இறங்கி இருக்கு. ஸோ இன்னும் கீழே இறங்கி வந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்றத யோசிப்போம். அடுத்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ல ஒரு அப்டேட்ங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட சப்சிடரி ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், அதுல கம்பெனி வந்து ஒரு 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ ரைட்ஸ் இஷ்யூஸ். இதே மாதிரி தாங்க போன வருஷம் டிஜிட்டல் பார்ட் ஒன்று இருக்குங்க, அதாவது டிஜிட்டல் லோன் பார்ட், ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுல ஏற்கனவே ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டிஜிட்டல் அப்படின்றது அவங்க ஆன்லைன்ல லோன் ப்ரொவைட் பண்ற ஒரு சப்சிடரி ஆகுங்க. அது ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட சப்சிடரி தான். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்ல விஷயம், நம்மளோட லிஸ்ட்லயும் இருக்குது, நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு. 1.5க்கு கீழே புக் வேல்யூ வந்தோடனே நம்ம வந்து லிஸ்ட்ல அதை ஆட் பண்ணியிருந்தோம். அடுத்து என்எஸ்டிஎல்ல ஒரு அப்டேட்ங்க. என்எஸ்டிஎல் 3000 crores ஐபிஓக்கு டெட்லைன் வந்து மார்ச் 2025. ஒன்று இந்த மாச கடைசியிலையோ இல்லை ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லயோ நம்ம வந்து என்எஸ்டிஎல் ஐபிஓவை எதிர்பார்க்கலாங்க. இன்னும் ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ்லாம் நிறைய கிடைக்க வேண்டியிருக்கு. செபியே இன்னும் அப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குங்க.
ஓஎஃப்எஸ்ல அதாவது ஆஃபர் ஃபார் சேல்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிபிஐ பேங்க், தென் என்எஸ்சி லிமிடெட் இவங்கெல்லாம் வைப்பாங்க. என்எஸ்சி லிமிடெடே ஒரு 24% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து நல்ல நிறுவனம் தான். நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். கிடைச்சா லக்கு. அடுத்து ஹீரோ மோட்டோ கார்ப்ல ஒரு அப்டேட்ங்க. ஹீரோ மோட்டோ கார்ப் மேல 2022, 23 சமயங்கள்ல ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில இருந்து தொடர்ந்து ஸ்க்ரூட்னிலேயே இருந்தது அந்த கம்பெனியோட கார்ப்பரேட் கவர்னன்ஸ், ஃபண்ட் வயலேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, ஃபண்ட் டைவர்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரூட்னியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுகளும் வைக்கிற அளவுக்கு அங்க ஃபண்ட் வயலேஷன்ஸோ இல்ல கார்ப்பரேட் கவர்னன்ஸோ இல்ல ஃபண்ட் டைவர்ஷன்ஸோ நடக்கல. அதனால அங்க இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்றோம். நோ ஃபர்தர் ஆக்ஷன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டாங்க. இது ஹீரோ மோட்டார் கார்ப்க்கு ரொம்ப நல்ல செய்திங்க. இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு 60-70 ரூபாய் ஏறி இருந்துச்சு. ஸோ இந்த நல்ல செய்தினால கொஞ்சம் ஏறி இருக்குங்க. அடுத்து HCL டெக்னாலஜிஸ்ல ஒரு அப்டேட்ங்க. HCL டெக்னாலஜிஸோட ஃபவுண்டர் சிவநாடார் அவர்கள், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 60% பக்கமா இருக்குங்க. சிவநாடார் அவர்கள் அவருடைய பெண்ணுக்கு ஒரு 47% டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாருங்க, கிஃப்டா கொடுத்துட்டாரு. இதனால சிவநாடார் அவருடைய மகள் இருக்காங்க இல்லையா, ரோஷினி மல்கோத்ரா, அவங்க தான் வந்து இப்ப கம்பெனியோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டரா இருப்பாங்க. HCL கார்பரேஷன் எடுத்துட்டீங்கன்னா அது கீழே இருக்கிற HCL இன்ஃபோசிஸ்டம், தென் வாமா டெல்லி, தென் HCL டெக்னாலஜிஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 47% ஸ்டேக் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கும். இப்போதைக்கு 4th லார்ஜஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சனா இருப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். முதல் இடத்துல முகேஷ் அம்பானி அவர்கள் இருப்பாங்க, அதை தொடர்ந்து கௌதம் அதானி அவர்கள் இருப்பாங்க, அப்புறம் சாவித்ரி ஜிண்டால் அவர்கள் இருப்பாங்க, அதை தொடர்ந்து 4வது இடத்துல ரோஷினி அவர்கள் இருப்பாங்க, சிவநாடார் அவர்களுடைய மகள். குறிப்பா இன்னைக்கு ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா காலையில பயங்கரமா இறங்கி இருந்ததுங்க. நேற்று அமெரிக்க சந்தையில பயங்கரமா இறங்கி இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துப்போம். என்ன காரணம் அப்படின்னா மியூட்டட் growth தான் இருக்கும் ஃபினான்ஷியல் 26ல அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல மார்க்கெட் வந்து பயங்கரமா அடிச்சிருந்தாங்க. இன்னமும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ட்ரம்ப் அவர்கள் நம்ம ஐடி செக்டாருக்குள்ள போறதுக்கு அவர் ஒரு வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்புறேன். விப்ரோவா இருக்கட்டும், HCL இருக்கட்டும், டிசிஎஸ்ஆ இருக்கட்டும், இன்ஃபோசிஸா இருக்கட்டும், டெக் மஹேந்திராவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த வருஷ கடைசியில நம்ம என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை ட்ரம்ப் அவர்கள் பார்த்துக்குவாரு. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல ஒரு அப்டேட்ங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கீட்டோகோனசோலே அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்க்கு US FDA இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஆன்டி ஃபங்கல் ஷாம்பு. அதை எதுக்கு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டாண்ட்ரஃப், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், தென் ஸ்கின் கண்டிஷன்ஸ், அதாவது முக்கியமா ஆன்டி ஃபங்கல் மெடிகேஷன்ஸ்க்காக அந்த ட்ரக்கை வந்து யூஎஸ்ல பிசினஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. அதை மேனுஃபேக்சர் எங்க பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களோட அகமதாபாத் பிளான்ட்ல தான் பண்ண போறாங்க, குஜராத்ல. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஒரு தனி லிஸ்டட் என்டிட்டியா இருக்கு. தென் ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனியா இருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்ல மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் வந்து பேங்க் தான் இருக்காங்க, ஒரு 70% மேல இருக்காங்க. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸை ஹோலி ஓன்டு சப்சிடரி கம்பெனியா பேங்க் வந்து அப்படியே அக்வயர் பண்றதாகவும் அந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸை டீலிஸ்ட் பண்றதாகவும் முடிவு எடுத்திருந்தாங்க. இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு எகெயின்ஸ்டா NCLAT அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதாவது குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்டு, தென் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஒருத்தர் நினைக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து 0.1% ஸ்டேக் வச்சிருந்திருக்காங்க ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்ல. அந்த அப்பீல வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ NCLTA அப்பீல வந்து டிஸ்மிஸ் பண்ணதை தொடர்ந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எவ்ரி 100 ஷேர்ஸ் ஆஃப் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு வந்து 67 ஷேர் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க் கிடைக்குங்க. 24 மார்ச் வந்து இதுக்கு ரெக்கார்ட் டேட். இதுக்கு ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தேன், ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. அது இன்னைக்கு நாளைக்குள்ள அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ளோஸ் ஆயிரும். அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, கேள்விகள்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் TTK பிரஸ்டீஜ் லிமிடெட், அந்த கம்பெனி வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரான கம்பெனிங்க, ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ், ட்ரஸ்டபிள் ப்ரொமோட்டர்ஸ்ங்க. பட் டெட் டு ஈக்விட்டின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 0.02. பட் வேல்யூவேஷன்ஸ் தாங்க அதிகமாக இருக்கு. 39ல இருக்கு PE. நம்மளோட லிமிட்டுக்கு வரணுங்க, அட்லீஸ்ட் 30க்காவது வரணும். இன்னைக்கு வந்து ஒரு 620, 630ல இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு 550க்கு கீழே வந்தா நம்ம அதை பார்ப்போம். 525, 500ல வந்து அதை பார்ப்போம். கெய்ன்ஸ் டெக் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. முக்கியமா அதுக்கு ப்ரொமோட்டர் யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலங்க. தெரிஞ்ச ப்ரொமோட்டரா இல்லை ஃபர்ஸ்ட் திங். தென் ஓவர் வேல்யூடா இருக்கு, PE வந்து 107ல இருக்கு. ஸோ அதை தவிர்த்துறது நல்லதுங்க. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 2 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நண்பர் வந்து நான் வந்து மாசம் 5000 ரூபாய் என்னை வந்து கட்ட சொன்னாங்க. நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. 10 இயர்ஸ் வந்து மாசம் 5000 கட்டினதுக்கு அப்புறம் 10 இயர்ஸ் வந்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த சந்தேகமே இல்லை. 20 வருஷம் ஆயிரும். ஒரு பிசினஸ் சைக்கிள் மினிமம் 6 இயர்ஸ் நம்ம வந்து ஹோல்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ 20 இயர்ஸ் அப்படின்றப்ப ஒரு 3 பிசினஸ் சைக்கிளுக்கு மேல போயிடும். அதனால கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுல எல்லாம் எந்த மாற்றமுமே இல்லை. நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த 5000 ரூபாயை அவங்க எந்த ஃபண்ட்ல போடுறாங்க அப்படின்னாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அது தெரிஞ்சா நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலா அதை பத்தி பேச முடியுங்க. அது எந்த ஃபண்டுன்னு நீங்க அதுல எழுதுனீங்கன்னா
நம்ம வந்து ஏதோ ஒரு தெளிவுகள் கிடைக்கும். அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அண்டர் வேல்யூடா, ஓவர் வேல்யூடா அப்படின்றத பார்க்கலாம். அது போக நான் வந்து ஏற்கனவே ஒரு 15 மந்த்ஸ் வந்து பே பண்ணியிருக்கேன் சார். மந்த்லி வந்து 5000. ஸோ இது லார்ஜ் கேப்பா இருந்தா ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 5% இருக்கும். ஸ்மால் கேப், மிட் கேப்னா பயங்கரமா கீழே இறங்கி இருக்குங்க. -20% வரைக்கும் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 5000 பேர்டனா இருக்கு அப்படின்னா, அந்த 5000 அப்படின்ற லிமிட்ட 1000 ஆவோ, 2000 ஆவோ, இல்ல 1500 ஆவோ செட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங். தென் நீங்க வந்து தொடர்ந்து 10 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றப்போ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டா பண்ணாம, ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா ஒரு 1000 அப்படின்னா, செகண்ட் இயர் நீங்க வந்து அதை ரிவைஸ் பண்ணணும். ஒரு 10% வந்து கூட்டணும். 1100. அதுக்கப்புறம் தேர்ட் இயர் வந்து நீங்க செகண்ட் இயர் பே பண்ணதுல ஒரு 10% கூட்டணும். இது மாதிரி 10 இயர்ஸ் வந்து கண்டினியூஸா ஃபார் எவ்ரி இயர் நீங்க வந்து ஒரு 8 to 10% வந்து ஒரு பிரீமியம் வந்து கூட்டணும். கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்ல பெனிஃபிட்டாக கிடைக்கும். 3 பிசினஸ் சைக்கிளை கிராஸ் பண்றப்ப உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு 8ல இருந்து 10% வரை கீழே விழுந்திருக்கு சார். இப்ப நம்ம வந்து யுஎஸ் ஃபண்டு இல்ல சைனீஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சைனீஸ் ஃபண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல எல்லாம் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நம்ம வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே யுஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அங்க வேல்யூவேஷன்ஸ் தென் யுஎஸ்லயே வந்து பீக்ல இருந்தது மார்க்கெட்டு. ஜப்பான்லயும் பீக்ல இருந்தது. நானும் உள்ள போலான்ட்டு இருந்து அதுக்கப்புறம் உள்ள போக முடியாத ஒரு சூழல் வந்துருச்சுங்க. ஏன்னா நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி பேசினதுக்கு அப்புறம் ஜப்பான்லயும் பயங்கரமா கீழே விழுந்துருச்சு. யுஎஸ்லயும் பயங்கரமா கீழே விழுந்துருச்சு. நான் இவ்வளவு சீக்கிரமா கீழே விழும்னு நினைக்கவே இல்லை. நேத்து மட்டுமே யுஎஸ் மார்க்கெட்ல ஒரு 4%க்கு பக்கமா கீழே விழுந்திருந்ததுங்க. ஸோ இன்னும் யுஎஸ் மார்க்கெட் பயங்கரமா கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேஷ் இருந்தா பத்திரமா கேஷா வச்சுக்கிறது நல்லதுங்க. இல்ல கோல்ட்ல போடுறது நல்லது. இல்ல பாண்ட்ல போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னொரு ஒரு வருஷம் இந்த வருஷம் ஃபுல்லா முடிஞ்சு அடுத்த வருஷம் ட்ரம்ப்போட வீரியம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ளேயே மார்க்கெட்டை பயங்கரமா இறக்கிடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு அங்கே குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அங்கேயும் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே விழும். நான் வந்து பர்சனலாக இந்த யூஎஸ் நாஸ்டாக் 100 ஃபண்டு இல்லை சைனீஸ் ஃபண்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அதுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. யூஎஸ் ஜப்பானுக்கு போகிறோம் அப்படின்னா டேரெக்டாகவே அங்கே உள்ள புரோக்கர்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டேரெக்டாகவே ஸ்டாக்ஸை வாங்குறது தாங்க என்னுடைய முடிவு. அதுதான் இப்போதைக்கு நான் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு அதை நகர்த்தி போட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா இங்கேயே நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு, நல்ல ப்ரொமோட்டர் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் டபால் கீழே விழுவுது. அதெல்லாம் பொறுக்கி எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு ஃபண்ட் பத்த மாட்டேங்குது. அடுத்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாருங்க. என்எஸ்சி வெப்சைட் மூலமாவே அப்ளை பண்ணலாமே, எதுக்கு அப்ஸ்டாக்ஸ்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பாண்டுக்குள்ள போனதே இல்லைங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண பாண்டே வந்து முத்தூட் ஃபின்கார்ப் பாண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வச்சிருக்கிற புரோக்கரேஜ் ஆப்லயே என்சிடிசி இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப எளிமையா இருந்தது. அந்த எளிமையான விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னேங்க. என்எஸ்சி மூலமா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயமே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரியும். டு பி ஃபிராங்க், எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்றது ஒரே ஆப்லயே அப்ஸ்டாக்ஸ்லயே இருந்தா தேவல அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் யூஸ் பண்ணதை உங்களுக்கு சொன்னேங்க. என்எஸ்சில உங்களுக்கு எளிமையா இருக்கு அப்படின்னா நீங்க அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, பெட்ரோநெட் எல்என்ஜி உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க, கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வேல்யூவேஷன்ஸ் பார்த்தா பி வந்து அதிகமா இருக்கு. தென் பிரைஸ் டு புக்கும் அதிகமா இருக்கு. இதை விட கம்மியான பிரைஸ் டு புக்ல இதை விட கம்மியான பிஇல ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல இருக்கு. ஏன் வந்து இதை கன்சிடர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஃபாசில் ஃபியூல பிசினஸ் பண்ற சைடு நம்ம போக மாட்டோம்னு சொல்லிட்டோம். எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி மட்டும்தான். ஸோ டீசெண்டா இருந்தது எனக்கு, அதனால நான் வந்து கன்சிடர் பண்ணேன். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிஇ வந்து இன்னும் கம்மியாகணும், பிரைஸ் டு புக் இன்னும் கம்மியாகணும் அப்படின்னா தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்காதீங்க. பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதான் நானும் சொல்றேன். யார் சொல்றதையும் நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு பிஇ 10 கீழே வேணும், பிரைஸ் டு புக் 1.5 கீழே கண்டிப்பா வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணி வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை. கீழே போகல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன்ஸ் வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கே சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. பிரைஸ் டு புக் கம்மியா இருக்குங்க, பட் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம், பிஇ பார்த்தோம்னா 92ல இருக்கு. டாடா சன்ஸ் 68.5% வந்து ஹோல்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 350% ஏறி இருக்குங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. டு பி ஃபிராங்க், நம்ம அந்த பஸ்ஸை விட்டுட்டோம். விட்ட பஸ்ஸை துரத்தி பிடிக்க முயற்சி பண்ண வேணாம். அடுத்து பஜாஜ் ஹோல்டிங்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் வந்து எனக்கு அதிகமா தெரியுது, பிரைஸ் டு புக் குறிப்பா ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அந்த சைடு இப்போதைக்கு நான் போக மாட்டேன். அடுத்து ஐடிசில ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு நண்பர். அதாவது 190 ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு வர வேண்டிய டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹6.50 அப்படின்னா எவ்வளவு வரணுமோ அவ்வளவு வராம ₹711 தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் அதுலயே ரிப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி டிவைடெண்ட் வந்து உங்களுக்கு வர வேண்டிய டிவைடெண்ட் ரெக்கார்ட் டேட்ல உங்கள்கிட்ட இருந்த ஷேருக்கு வர வேண்டிய டிவைடெண்ட் வரல, அதுல ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து eform.itcportal.comல போய் நீங்க உங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங். தென் இன்வெஸ்டர் சர்வீஸ் சென்டர்,
isc@itc.in அதுக்கு மெயில் அனுப்பலாங்க. isc@itc.in இதுக்கு நீங்க மெயில் அனுப்பலாம் உங்களோட சந்தேகங்களை. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த eform.itcportal.comல போய் உங்களோட ஸ்டேட்டஸை பாருங்க. அதுல உங்களுக்கு தெளிவா இல்லை அப்படின்னா isc@itc.inல நீங்க வந்து மெயில் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் அப்படின்னு நம்புறேன். நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணதும் இல்லை. எனக்கு பெரும்பாலும் கரெக்டா வந்துடும். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் எல்லா நிறுவனங்களுமே எனக்கு கரெக்டா வந்துருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டேட்டஸை பாருங்க, அதுக்கப்புறம் மெயில் அனுப்புங்க. இதெல்லாம் தாங்க பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.